மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 234 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் 130 ஏசி மின்சார பேருந்துகள், 120 சாதாரண பேருந்துகள் என 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்த டெட் தேர்வுக்கு விலக்களிக்கும் அரசினர் தனி தீர்மானம் திமுக, அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுகளுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேட்டூர் அணை திறப்பு குறித்து கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என்று திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஆனந்த் பதிலளித்தார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று உதயநிதி கேள்வி எழுப்பினார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சட்ட உதவியும் நிதி உதவியும் வழங்க வேண்டும் என்றார். பரந்தூர் விமான நிலையமா விவசாயிகள் கண்ணீரா என்றால் விவசாயிகள் பக்கம்தான் முதல்வர் விஜய் நிற்பார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்காக 90% அல்ல 48% இடம்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 1550 ஏக்கர் நிலம் நீர்நிலைகளாக இருக்கக்கூடியவை. விமான நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் கிடைக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வைத்து மக்களை பாதிக்காத வகையில் திட்டம் தொடங்கப்படும். விளைநிலத்தில் விமான நிலையம் அமைத்தால் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்திய நிலத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் குறித்து முதல்வர் ஆலோசித்து அறிவிப்பார் என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்தார். ஆஸ்டின் தளவாய் சுந்தரம் உரையாடலால் அதிமுக, திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அமளிக்கு இடையே எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் ஆஸ்டின் பேசுவார், ஆனால் தற்பொழுது அவர் குறுக்கிட்டு பேசுவதை ஏற்க முடியாது என்றார். இதனால் அவை கலகலப்பாக மாறியது. எடப்பாடி தொகுதி தாவேக வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். வேட்பாளரின் மனு தேர்தல் கமிஷனரால் நிராகரிக்கப்பட்டது, வாபஸ் பெறவில்லை என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். சட்டசபையில் இருபுறமும் எம்எல்ஏக்கள் எல்லை மீறுவது வருத்தமளிக்கிறது. சஸ்பெண்ட் செய்ய வைத்து விடாதீர்கள் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எச்சரித்தார். திமுக எம்எல்ஏக்கள் பூண்டி கலைவாணன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் அடிக்க பாய்கின்றனர். இதுபோன்ற உருட்டல் மிரட்டல்களுக்கு தவிகவினர் பயப்பட மாட்டோம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். விவசாயிகள் பிரச்சனைகள் தான் எங்களுக்கு முக்கியம், அவர்களை கைது செய்ய மாட்டோம், அவர்களது நிலத்தையும் கையகப்படுத்த மாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் ரூபாய் 1 லட்சம் கோடி முதலீடுகளை தாவேக அரசு ஈர்த்துள்ளது. இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனி பார்ப்பீர்கள் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், அதிபர்கள் செய்வது போல திருப்பூரின் பிராண்ட் அம்பாசிடராக முதல்வர் விஜய் செயல்பட்டால் உலகளவில் திருப்பூரின் மதிப்பும் தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் நஷ்டத்தில் இருந்த 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மட்டுமே மூட உத்தரவிட்டோம். அதற்கு மாற்றாக பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் கேள்விக்கு அமைச்சர் விஜய் பாலாஜி பதிலளித்தார். திருவண்ணாமலையில் சிப்காட் விரிவாக்கத்தை தொடங்கியது அதிமுக, நாங்களும் தொடர்ந்தோம் என அவையில் திமுக எம்எல்ஏ வேலு பேசினார். திட்டத்தை எதிர்த்து 50 பேர் போராட்டம் செய்தனர், வேலை வேண்டும் என 5000 இளைஞர்கள் போராட்டம் செய்தனர் என்றார். 6 சிலிண்டர்கள் தருவதாக கூறிவிட்டு அரசு 3 சிலிண்டர்கள் கொடுக்கிறது என பிரேமலதா சட்டசபையில் குற்றம் சாட்டினார். சிலிண்டர் வேண்டும் என யாரும் கேட்கவில்லை, தேர்தலில் வெல்ல வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள், பின்பற்ற மாட்டேங்கிறார்கள் என்றார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் சிஆர்எஃப், டிஆர்எஃப் நிதிகள் முழுவதும் வடமாநில மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு பயன்படுத்துவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று தமிழகத்திற்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை பரந்தூர் விவசாயிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக 90% விவசாய நிலம் கையகப்படுத்தியதாக தங்கம் தென்னரசு சொல்வது தவறானது என பரந்தூர் விவசாயிகள் கூறினர். மேலும் எங்கள் கிராமத்தில் உள்ள பிரதான சாலைக்கு முதல்வர் விஜய் பெயரை சூட்ட உள்ளோம் என்றும் தெரிவித்தனர். தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டால் முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கு ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படும் என சென்னை ஐகோர்ட் எச்சரித்துள்ளது.
கொளத்தூரில் தவிக வேட்பாளர் VS பாபு வெற்றியை எதிர்த்து ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்தது. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு பற்றி ஆய்வு செய்து மச்சேந்திரநாதன் தலைமையிலான நிபுணர் குழு அறிக்கை தந்தது. திமுக ஆட்சிக்காலம் முழுவதும் வெளியிடாமல் மூடி மறைத்தது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் திமுகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மக்களின் அறுவடை திருநாளாகவும் பண்பாட்டு பெருவிழாவாகவும் ஓணம் கொண்டாடப்படுகிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் ஓணம் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். திராவிட மொழி குடும்பத்தின் ஓணம் விழாவானது மலையாளிகள் வாழும் பகுதிகளில் எழுச்சியுடன் கொண்டாடப்படுகிறது என்றார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அம்மாநில அரசுக்கு முதல்வர் விஜய் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிஐடி விசாரணைக்கு மாற்றி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. 2029 பொதுத் தேர்தலின் போது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லாதது என பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். என்னால் முன்பு போல முழு ஈடுபாட்டுடன் பணியாற்ற முடியவில்லை. பொறுப்புகளை புதிய தலைமுறையிடம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார். அவரின் இந்த பேச்சு அவர் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறப் போகிறாரா என்ற விவாதத்தை கிளப்பியுள்ளது. உள்நாட்டில் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தடையின்றி விநியோகம் செய்யவும் மத்திய அரசு வெங்காய எக்ஸ்பிரஸ் சிறப்பு சரக்கு ரயில்களை இயக்கி வருகிறது. நாசிக்கில் இருந்து டெல்லி, சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெண்கள் கண்ணியத்தில் பாதிக்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக உள்ளார் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தேனி மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை சீமான் வரவேற்றுள்ளார். மண்மனம் மாறாத ஈடு இணையற்ற படைப்பாளியின் புகழை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்கப்படுவது பெருமைக்குரிய நடவடிக்கை என்றார். பிறப்புச் சான்றிதழ், குடும்ப அட்டை, டிரைவிங் லைசென்ஸ் புதுப்பித்தல் உள்ளிட்ட 500 அரசு சேவைகளை தங்களது கைபேசிகள் மூலம் நேரடியாக பெறுவதற்கு ஏதுவாக வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் குமார் அறிவித்தார். தமிழகம் மேலும் பல தொழிற்சாலைகளை இழந்துவிடாமல் இருக்க நீங்கள் அறிவித்துவிட்டதால் பிடிவாதம் காட்டாமல் பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை கைவிடும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலையை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆவின் நிறுவனம் பால் கொள்முதல் விலையை ரூபாய் 48 உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் போராடுகிறது என்றார். 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தியது. அந்த போராட்ட ஏற்பாடு எப்படி நடந்தது என எனக்கு தெரியும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டசபையில் தெரிவித்தார். எந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக போராடியதோ அதே திமுக ஆட்சிக்கு வந்ததும் செயல்படுத்தியது என்றார். திருவண்ணாமலையின் வளர்ச்சி இனி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. அந்த மாவட்டத்தை தவிக அரசு வளர்ச்சியடைய வைக்கும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். தவிக அரசின் குதிரை பேரத்தை முடிவுக்கு கொண்டுவர கோரி கவர்னரிடம் புகார் அளித்தேன். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் ரத்தால் தீய சக்தி மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் பதற்றத்தில் கதறிக் கொண்டிருக்கிறது. இந்த பதற்றத்தை பார்த்தால் பரந்தூர் அடுத்த 2G என்ற சந்தேகம் வருவதாக தவிக ஐடிவிங் தெரிவித்துள்ளது. அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு அரசின் திறமையின்மையை காட்டுகிறது என்று டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். அரசின் வளங்கள் அரசியல்வாதிகளின் கையில் உள்ளது. நாங்கள் யாரும் கனிம வளம் தொழில் செய்யவில்லை என அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டசபையில் குற்றம் சாட்டினார். ஆதவர்ஜுனா ஆதாரமின்றி பேசுவதாக திமுக எம்எல்ஏ வேலு பதிலளித்தார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை கொண்டாடும் முஸ்லிம்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மிலாது நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பு, அறிவு, தொழிலாளர் உரிமை, இரக்க சிந்தனையை வலியுறுத்தியவர் அண்ணல் முகமது நபி என கூறியுள்ளார். தவிகவினர் யாரும் குவாரிகள் நடத்துவதில்லை என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். பினாமி பெயரில் மணல் குவாரிகள், கல் குவாரிகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றார். மக்களை பாதிக்கும் வகையில் வெள்ளை சர்க்கரை விலை இதுவரை இல்லாத வகையில்
கிலோவுக்கு 75 முதல் 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக அன்புமணி கவலை தெரிவித்துள்ளார். தீபாவளியின் போது 1 கிலோ 100 ரூபாய் வரை உயரும் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து நடைபெறுகிறது. பரந்தூரை ரத்து செய்துவிட்டு சென்னை அருகிலேயே நீர்நிலைகள் இல்லாத, விவசாயம் செய்ய முடியாத 5000 ஏக்கர் தரிசு நிலங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அக்டோபர் 2 தொடங்கும் வெற்றி பயண திட்டத்தில் 12,341 பேருந்துகளில் இலவச பயணம் செய்யலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விலையில்லா பயணத்திட்ட விரிவாக்கத்தில் தினசரி 27 லட்சம் மகளிர் என 1 கோடி பேர் பயணம் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் அரசு பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்த நயினார் நாகேந்திரன், தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் உணவின் தரத்தை சோதிக்க தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட வாழை, பலா, மிளகிற்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கவும், அம்மாவட்டத்தில் ரப்பர் தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கவும் சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பர்ட் வலியுறுத்தினார். தமிழர்கள் பலர் உலகளவில் உயர் பொறுப்புகளில் உள்ளனர். அவர்களை தமிழக அரசு தொடர்பு கொண்டு அவர்கள் பணியாற்றும் நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடு செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை தெரிவித்தார். மண் வாசனையை திரையில் பதிவு செய்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு அவர் பிறந்த மண்ணிலேயே மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கும் தமிழக அரசுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். இது காலத்தினார் செய்த நன்றி என கமல்ஹாசன் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மற்றும் கடுமையான நோய்களால் அவதிப்பட்டு வரும் பெருநாய்களை கருணை கொலை செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 1000 ஆண்டு கால பொக்கிஷமான கம்பன் கால்வாய் பரந்தூர் பகுதிகளில் ஓடுகிறது. அதை அழித்துவிட்டு விமான நிலையம் கட்டினால் அது கிரீன் ஏர்போர்ட்டாக இருக்காது, வாட்டர் ஏர்போர்ட்டாக தான் இருக்கும். அதில் மிதந்துதான் போக வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க நிலம் எடுப்பது தொடர்பாக திமுக ஆட்சியில் அமைத்த குழுவின் அறிக்கையை தற்போது வரை வெளியிடாதது ஏன் என சட்டசபையில் அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பினார். தொழில்துறையில் அரசியலை திணிக்கக்கூடாது. தமிழகம் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய அனைத்து எம்எல்ஏக்களும் துணை நிற்க வேண்டும் என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் கருப்பு பணத்தை முதலீடு செய்தவர்களும் G2 மாப்பிள்ளைக்காகவும் சிலர் கதறுகிறார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறியதால் திமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். முதல்வரையும் என்னையும் பிரிக்க சதி நடந்து வருகிறது. இந்த சதியில் சபாநாயகரும் இருக்கிறார் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டினார். முறைப்படி கடிதம் கொடுத்துதான் 6 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்தார்கள். அது தொடர்பான வழக்கு நடந்து வருகிறது என திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கேள்விக்கு சபாநாயகர் பிரபாகர் பதிலளித்தார். 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் மக்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் தெரிவித்தார். பணிகள் பாதிக்காத வகையில் அனைத்து தொகுதிகளிலும் கவனம் செலுத்த முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா, நீங்கள் என் தந்தை மட்டுமல்ல, என் ரோல் மாடல். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என மறைந்த விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் உருக்கமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். வெள்ளை சர்க்கரை விலை உயர்வின் பாதிப்பை தடுக்க ரேஷன் கடைகளில் 2 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக மக்கள் மீது அவர் காட்டிய பேரன்பை நினைவு கூறுகிறேன். மண்ணை விட்டு மறைந்தாலும் கேப்டன் என்ற பெயரும் உங்கள் புகழும் காலம் கடந்து நிலைத்திருக்கும் என்றார். ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு கொடையுள்ளத்தோடு உதவிய புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஹீமோபிலியா மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எமிசிசூமாப் என்ற மருந்தை விலையில்லாமல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் அருண்குமார் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் தயார் செய்யப்படும் தங்க மோதிரங்களை இருப்பு வைப்பதற்காக 107 மையங்களில் அனைத்து நவீன அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு பெட்டகம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்கும் அரசினர் தனி தீர்மானத்தை சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் முன்மொழிந்தார். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் புகழ் நீடு வாழ்க என்றார். சட்டசபையில் இன்று இயற்கை வளங்கள் துறை, தொழில் மற்றும் வர்த்தகத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் DK பிரபு, கீர்த்தனா, குமார் ஆகியோர் பதிலளித்தனர்.
பெண் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மும்பை ஹைகோர்ட் தருண் தேஜ்பாலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் அவர் 2 வாரங்களுக்குள் சரணடைய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவிகள் கேரள பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பு கோலமிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. 166 விமானங்கள் தாமதமாகின. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு தேனியில் மணிமண்டபம் கட்டப்படும் என்ற அரசின் அறிவிப்புக்காக பாரதி ராஜாவின் குடும்பத்தினர் முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக 99% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மீதமுள்ளவர்களும் விருப்பம் தெரிவித்தால் 2029லேயே அமல்படுத்தலாம் என பாரதிய ஜனதா லோக்சபா எம்பி சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் யோக நரசிங்க பெருமாள் கோயிலில் வருஷாபிஷேக விழா திருக்கல்யாணம் விமர்சையாக நடந்தது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 3ஆம் பிரகாரத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் ஜாமீனில் வந்த மாரிமுத்து என்கிற ரூபன் என்ற இளைஞர் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட்டு திரும்பிய போது 5 பேர் கொண்ட கும்பல் இந்த பயங்கர செயலை அரங்கேற்றியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் அமைக்கும் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் செப்டம்பர் 6 வரை இரவு நேர புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழ் திரைப்படத்துறையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்க்க கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் GKM தமிழ்குமரன் தலைமையில் அமைச்சர் ராஜ்மோகனை நேரில் சந்தித்து சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். சென்னையில் 267 இடங்கள் மழைநீர் தேங்கும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 267 இடங்களில் 124 இடங்களில் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் வணிக வளாகம் கட்ட தடை விதிக்க சென்னை ஹைகோர்ட் மறுத்துள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த கட்டுமான பணிகள் தடையின்றி தொடர கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. கோயில் நிலத்தில் கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்த அறநிலையத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 13,415 கன அடியிலிருந்து 12,534 கன அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை ஜபல்பூர் சிறப்பு ரயில் சேவை அக்டோபர் 23ஆம் தேதி முதல் நிரந்தர ரயில் சேவையாக மாற்றப்பட்டுள்ளது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலையை 25% உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். 1 கிலோ கடலை மிட்டாய் விலை 220 ரூபாயிலிருந்து 270 ரூபாயாக உயர்வு. திருப்பத்தூரில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் பலூனை விழுங்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நாற்றப்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். வழியிலேயே சிறுவன் உயிரிழந்தார். பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் தனியார் பஸ் டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,20,080 ரூபாய்க்கும், கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,010 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோதுமை ஏற்றுமதிக்கு 4 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த தடை உடனடியாக விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சாதனை அளவில் கோதுமை உற்பத்தி, உள்நாட்டில் விலை குறைவு ஆகியவற்றால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நாளை சென்னை கோட்டத்தில் உள்ள முன்பதிவு மையங்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி
காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிக்கப்படும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ள நீர்வளத்துறைக்கு 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு இரண்டாவது முறையாக செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை இலங்கை மன்னார் நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இந்தியாவின் உரப்பிரச்சினையை தீர்க்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். அமெரிக்காவில் தற்போது வசித்து வரும் 2 லட்சம் வெளிநாட்டினரின் வணிக மற்றும் சுற்றுலா விசாக்களை ரத்து செய்ய அதிபர் டிரம்ப் நிர்வாகம் தயாராகி வருகிறது. ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து இரு நாடுகளிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் பிரதமர் மோடி வழங்கிய தனிப்பட்ட தகவல் அடங்கிய கடிதத்தையும் வழங்கினார். மலையாள நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவ் வயது 36, மகள் விஸ்மயா வயது 32 ஆகியோரும் நடிகர்களாக உள்ளனர். இவர்களுக்கு எப்போது திருமணம் என ரசிகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுபற்றி மோகன்லாலின் மனைவி சுசித்ரா கூறுகையில், திருமணம் அவர்களது விருப்பம், எப்போது செய்ய நினைக்கிறார்களோ செய்யலாம். நாங்கள்தான் வரன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே கூட பார்த்து எங்களிடம் சொல்லலாம். திருமணம் வேண்டாம் என்றாலும் கோரலாம். அவர்கள் எங்களுடன் வாழ்வதே எங்களுக்கு மகிழ்ச்சி என்கிறார். சென்னையில் நடந்த டாக்ஸிக் பட விழாவில் பேசிய நடிகை கியாரா அத்வானி, நான் சென்னைக்கு வருவது முதல் முறை. படம் வெளியாவதால் மனதில் படபடப்பும் ஆர்வமும் இருக்கிறது. டாக்ஸிக்கிற்கு முன் கியாரா, டாக்ஸிக்கிற்கு பின் கியாரா என்று மாறும். இந்த படப்பிடிப்பில் தான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை என் குடும்பத்தினருக்கு அடுத்தபடியாக யஷிடம் கூறினேன். படப்பிடிப்பு பாதிக்கப்படுமோ என்று யோசிக்காமல் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீருடன் என்னை கட்டி தழுவி வாழ்த்தினார். நல்ல வாய்ப்பு வந்தால் தமிழிலும் நடிப்பேன். மணிரத்னம் படத்தில் நடிக்க ஆசை என்றார். சிவா நிர்வாணா இயக்கத்தில் வி தேஜா, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான தெலுங்கு படம் இருமுடி தமிழில் இருமுடி கட்டு என்ற பெயரிலும் வெளியாகியுள்ளது. உலகளவில் 100 கோடி ரூபாய் வசூலை நெருங்கியுள்ளது. இந்த படத்தில் ஆந்திர அரசு பள்ளி ஒன்றின் பெயர் இடம்பெற்றுள்ளது. அரசு பள்ளி மாணவிகளை, ஆசிரியர்களை தவறாக காட்டும் காட்சிகள் உள்ளது எனவும் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் ஆந்திர மாநில ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கிரிஷ் இயக்கத்தில் நிவின் பாலி, மமிதா பைஜு நடிப்பில் கடந்த வாரம் வெளியான மலையாள படமான பெத்லகேம் குடும்ப யூனிட் வரவேற்பை பெற்றுள்ளது. 70 கோடி வசூலை தாண்டியுள்ள இப்படத்தை தமிழ், தெலுங்கில் டப்பிங் செய்து செப்டம்பர் 4 வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது.